Testing. Okay, testing. Testing. Wish you all Merry Christmas. And I would like to invite you all for this Christmas morning service. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்னு சொல்லி இந்த காலை கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு உங்களை யாரும் வரவேற்கிறேன். இந்த கால வெளியிலே நம்ம இந்த ஆராதனைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட வந்திருக்கோம். அதில் முக்கியமாக கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்ம அவரை கொண்டாட வந்திருக்கோம். அவரை பிறப்பை நினைவு கூறி நம்ம கொண்டாட வந்திருக்கோம். என்னோடு திரும்புங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6. நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Isaiah chapter 9 verse 6. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த நாளிலே கூட கர்த்தாவே ராஜா இயேசுவே, நாங்கள் இந்த காலை
கிறிஸ்மஸ் ஆராதனையில் கர்த்தாவே உம்முடைய பிறப்பை குறித்து நாங்கள் நனவு கூறுறோம் ராஜா. மனித உருவம் எடுத்து ராஜா இந்த பூமிக்கு நீ வந்தீர் சுவாமி ராஜா. எங்களை ரட்சிக்கப்படி நீ வந்திருக்கிறே கர்த்தாவே ராஜா. அப்பா நீ ராஜாதி ராஜா கர்த்தாவே அப்பா. ஆனால் நீ உம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வன் ராஜா. எங்களுக்காக நீ இறங்கி வந்திருக்கிற கர்த்தாவே அப்பா. எங்களுக்காக கர்த்தாவே இந்த பூமியிலே பாடுகள் அணிவித்து ராஜா மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் ராஜா நீர் அப்பா. ஓ ஹல்லேலூயா. நீ சர்வவல்லமையின் தேவன் கர்த்தாவே ராஜா. அப்பா கர்த்தாவே நீர் அப்பா உம்முடைய நாமம் கர்த்தாவே எவ்வளவு பெரிய நாமம் கர்த்தாவே அப்பா ராஜாஸ்வி அப்பா. உம்முடைய நாமத்தில் அதிகாரம் உண்டு ராஜாஸ்வி அப்பா. நீர் வல்லமை உள்ள கர்த்தாவே ஸ்வி அப்பா. நீர் அதிசயமானவர் கர்த்தாவே அப்பா. கர்த்தாவே அப்பா கர்த்தாவே உம்முடைய அதிசயம் கர்த்தாவே அப்பா. இந்த உலகத்திலே நீர் அப்பா மனித ரூபம் எடுத்து வந்து அப்பா வந்ததே ஒரு பெரிய ஒரு அதிசயம் கர்த்தாவே அப்பா ராஜா. கண்ணில் மரியாள் நீர் ஒரு குழந்தையாக அவன் பிறந்தீர் அப்பா ராஜா. அதே மிகப்பெரிய ஒரு அதிசயம் கர்த்தாவே. அந்த கிஃப்ட் கர்த்தாவே அந்த அப்பா அந்த பிறப்பு மூலியமாக எங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்க தேவன், எங்களை காப்பாற்ற வந்திருக்க தேவன் ராஜாஸ்ரீ அப்பா. கர்த்தாவே நீ ஆலோசனை கர்த்தர் ராஜா அப்பா. உம்முடைய போல கர்த்தாவே ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லையே ராஜாஸ்ரீ அப்பா. உம்முடைய ஞானத்தை குறித்து ராஜா அது வெளிப்படுத்துதுப்பா அப்பா. நீர் கர்த்தாவே நாங்கள் சோர்ந்த போற சூழ்நிலையில் நம்மளோட வார்த்தையை எங்களோடு பேசுறதுக்காக நன்றி ராஜா அப்பா. நீர் எங்களோடு பேசுறதுக்காக எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி ராஜா எஸ்வி கர்த்தாவே. உம்முடைய பிறப்பு மூலியமாக கர்த்தாவே ராஜா எஸ்வி அப்பா. உம்முடைய கொடுக்கப்பட்ட நாம் அதிசயம் கர்த்தர் என்றப்பா ராஜா அப்பா. அதிசயமானவர் கர்த்தாவே அப்பா. சுவாமி அப்பா. நீ வல்லமை உள்ள தேவன் கர்த்தாவே ராஜா. எங்களுக்காக உத்தம் செய்கிற தேவன் ராஜா அப்பா. நீர் பெரிய பெரிய தேவன் ராஜா எஸ்வி அப்பா. அப்பா நீர் எங்கள் கர்த்தாவே நாங்கள் போராடுற சூழ்நிலையிலே கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீர் எங்களுக்காக நிற்கிற தேவன், எங்களுக்காக விசாரிக்கிற தேவன், எங்களுக்காக உத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே ராஜா ஸ்ரீ அப்பா. நீ சமாதானம் பிரபு கர்த்தாவே ராஜா. நீர் எங்களுக்குள்ளே கர்த்தாவே அப்பா. உலகம் கொடுக்காத சமாதானம் எங்களுக்குள்ளே நீ உங்கள் சமாதானத்தை கொடுக்கிறே கர்த்தாவே. உம்முடைய பிறப்பு மூலியமாக கர்த்தாவே ராஜா இன்று நாங்கள் அனுசரிக்கக்குள்ள ராஜா அப்பா நாங்கள் சுவாசிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. அப்பா நீர் எங்களுக்காக அப்பா சமாதானத்தை கொடுக்க வந்தேன் ராஜா கர்த்தாவே அப்பா. எங்களை வார்த்தையினால அப்பா ஒருத்தருக்கு தேற்ற முடியாத ஒரு காரியம் அப்பா. ஆனால் உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே அப்பா எங்களை தேற்றுதா இருக்கிறதுக்காக நன்றி ராஜா ஸ்ரீ அப்பா கர்த்தாவே. இந்த நாளிலே கூட ராஜா இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கூட நாங்கள் நனவு கூறுறோம் அப்பா ராஜா. உம்முடைய பிறப்பை கொடுத்து வெறும் பிறப்பு மட்டும் நாங்கள் கொண்டாடல பரஜா, வெறும் கிறிஸ்துமஸ் நாங்கள் கொண்டாடல பரஜா. ஆனால் நீர் எங்களை விடுவிக்க வந்த தேவன், எங்களை ரட்சிப்புக்கு வந்த தேவன் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த கால வழியிலே அப்பா இந்த துதி வழியில் கூட ராஜா நாங்கள் துதிக்கு வழியிலே கர்த்தாவே அப்பா நன்றியோடு ஈரத்தோடு நம்மை துதிக்கத்தக்க ராஜா. இப்படியாக எங்களுக்காக சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தேவன் என்று நாங்கள் நல்வு கொடுத்தக்க ராஜா அப்பா. தேவன் இந்த கால வழியிலே எங்களோடு வாரும் பொதுரோடு கர்த்தாவே அப்பா. அவரை வார்த்தையை கொண்டு வரக்குள்ள ராஜா அந்த வார்த்தையோடு நீ பேசுமாப்பா ராஜா. எங்கள் உள்ளத்தை தொடப்படன்னு கர்த்தாவே ராஜா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கூட ராஜா ஸ்ரீ அப்பா கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் செல்லத்தக்க அப்பா அந்த கால வழியிலே நீர் எங்களோடு பேசும் கர்த்தாவே அப்பா ராஜா. உம்மர் வார்த்தை எங்களோடு தொடரும் கர்த்தாவே ராஜா ஸ்ரீ அப்பா. ஆமாப்பா ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவே ராஜா ஒவ்வொரு உள்ளம் இந்த நாளிலே வந்திருக்க ஒவ்வொரு உள்ளத்து மேலேயும் அப்பா உம்முடைய வார்த்தையை கொடுத்து ராஜா அப்பா நீர் கர்த்தாவே அவங்களை தொடத்தக்க நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி அப்பா ராஜா. சுவாமி அப்பா. கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே சந்தோஷம் மகிழ்ச்சி நாங்கள் நிரப்போம்ப்பா. உங்களை பிறப்பு கொடுத்து நாங்கள் கொண்டாட்டுக்குள்ளே ராஜா எங்களுக்குள்ளே அப்பா எங்கள் வீட்டிலே சமாதானம் வேணும் அப்பா ராஜா. எங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் மகிழ்ச்சினால் நிரப்போம் அப்பா ராஜா. எங்கள் உள்ளத்துக்குள்ளே ராஜா உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சினால் அப்பா அமுதியினால் அப்பா எங்களை நிரப்பி எங்களை இந்த நாளிலே ஆசீர்வதியும் அப்பா ராஜா. கர்த்தாவே ராஜா இந்த முழு ஆராதனை உங்கள் காலத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் வல்லமன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன் ஆமீன். இந்த வேளையில் சபையார் எந்திரிச்சு we'll sing hymn number 25. Congratulations are right to sing hymn number 25 and after that followed by praise and worship.
and Merry Christmas. Yes. All right. So today we are here to celebrate this beautiful day. So we would like to begin by moving a bit. Okay. I'd like to give you some exercise. Move to your left, right, back, front, everywhere, north, west. Okay. Wherever you want. We're gonna wish each other a very blessed Merry Christmas. Okay. Right. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, Prospero año y felicidad. Let's say it. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. Feliz Navidad. Feliz Navidad, para pa pa pa. Feliz Navidad, para pa pa pa. Feliz Navidad, prospero año y felicidad. Let's say it once more. Feliz Navidad, para pa pa pa. Feliz Navidad, para pa pa pa. Feliz Navidad, prospero año y felicidad. Right, okay. I could see that you grew tired in about a few seconds or minutes by walking around. Okay, so let us calm our hearts down, bow our heads, close our eyes, and let's look into a word of prayer. Dear Heavenly Father, we thank you for this morning that you have given us. This is your day, Lord Father. Though we are dressed in multiple colors, though we have decorated our houses with Christmas trees and ornaments, though we have gift exchanges later, Lord Father, though we have delicious, scrumptious food later, Lord Father, we got to understand, we need to know yesterday, today, and forevermore, you have to be the center of it all, Lord Father. Lord, we praise you. We glorify your name, O Lord Father. Today is your day, Lord Father, and we remember your birth, Lord Father. You have been sent as a light to this world, Lord Father, to bring love, peace, hope, and joy, Lord Father. And we thank you. And we invite you, Lord Father, into our presence this morning to fill this place with your Holy Spirit as we look up to you in prayer and worship. And may you guide this day. May you guide this Christmas. And as I said, Lord, may we put you at the center of it all. And Lord, this first song that we're going to sing unto you is titled, Our Namam Yesu Christu, because this is one and only Jesus Christ. We're going to look up to you. Let's sing the first song. மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்க
நாமம் நமக்கில்லையே. சொல்லுமா, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ ஓ அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், நாமம். கைகளை உயர்த்தி சொல்லுவோமாக, மேலே நோக்கி பார்த்து சொல்லுவோமாக. ஒரு நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ ஓ ஓ ஓ பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. Yesu Christu. Let us raise our hands and look up to heavens and say, and look up to the Lord, one and only Jesus Christ. Our நாமம் Yesu Christu. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம், இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். ஆமாண்டவரே, உம்முடைய நாமமே மேலான நாமம். உம்முடைய நாமமே எங்களுக்கு போதுமாய் இருக்கிறது ராஜா.
ஆண்டவரே, எங்களை சுத்தி 1000 பேர்கள் வந்தாலும் நீர் எங்களுக்கு முன்னே செல்வதால் எங்களுக்கு பயமில்லை ராஜா. நீரே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கீர். நீர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கீர் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையில கூட உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. இந்த இரண்டாவது பாடல், Christmas season, we're going to sing one of the caroling songs. So let's put our hands together and our hearts together. We're going to sing Vandar Karthar Vandar. Put your hands together, church. It's Christmas. Be joyful. Put up some smiles on your face. Vandar Karthar Vandar, என்னை தேடி வந்தார். இயேசு பாலனாக மீட்பராய் பூமியில் வந்தார். வந்தார் கர்த்தர் வந்தார், என்னை தேடி வந்தார். இயேசு பாலனாக மீட்பராய் பூமியில் வந்தார். பிறந்திடவே வந்தார், என் உள்ளத்தில் ராஜனார். பூமியில் பிறந்திடவே வந்தார், என் உள்ளத்தில் ராஜனார். தன் ஜீவனை தந்திடவே நித்திய ஜீவனையை என்னில் தந்தார். தன் ஜீவனை தந்திடவே நித்திய ஜீவனையை என்னில் தந்தார். வந்தார் வந்தார் கர்த்தர் வந்தார், என்னை தேடி வந்தார். இயேசு பாலனாக மீட்பராய் பூமியில் வந்தார். வந்தார் கர்த்தர் வந்தார், என்னை தேடி வந்தார். இயேசு பாலனாக மீட்பராய் பூமியில் வந்தார். உலகத்தின் ஒளியாகவே வந்தார், ஒளி வீசும் நல் ஜோதியார். உலகத்தின் ஒளியாகவே வந்தார், ஒளி வீசும் நல் ஜோதியார். சந்தோஷத்தை தந்திடவே மன்னர் வாக்கு தத்தம் தந்திட்டாரே. சந்தோஷத்தை தந்திடவே மன்னர் வாக்கு தத்தம் தந்திட்டாரே. வந்தார் கர்த்தர் வந்தார், என்னை தேடி வந்தார். இயேசு பாலனாக மீட்பராய் பூமியில் வந்தார். மறுபடியுமா? வந்தார் கர்த்தர் வந்தார், என்னை தேடி வந்தார். இயேசு பாலனாக மீட்பராய் பூமியில் வந்தார். வந்தார் கர்த்தர் வந்தார், என்னை தேடி வந்தார். பாலனாக மீட்பராய் பூமியில் வந்தார். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்காக வந்த தேவனாய் இருக்கீர். இந்த பூமியில் வந்து எங்களை ஆண்டவரை சிருஷ்டிக்க, எங்கள் பாவத்தை மன்னிக்க, எங்களை ஆண்டவரே இன்னும் சீக்கிரத்தில் அதிசீக்கிரத்தில் எங்களை மீட்டு கொண்டு போகிற தேவனாய் நீர் வந்திருக்கிற ராஜா. உடைய இரண்டாம் வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்னொரு பாடல் ஆண்டவரே. அப்பா, உமக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏசாயா 9:6 சொன்னது போல இந்த பாடல் நாங்கள் உமக்காக பாட போகிறோம். It's a famous Christmas caroling song as well. We have it up on the slides. Yeah, I know most of you might know this song. Okay, let's sing it together. Can we put our hands together, church? Come on. La la la.
la la la. Hallelujah. துதிப்பாடு Hallelujah. Church, I think I got stopped. Okay, so we're gonna communicate. Okay, I gotta give you some work. Okay, because you all are statued. Okay, you all are stagnated. I want you all to move a bit. Okay, and I want you to communicate. So when I say hallelujah, the congregation is gonna say Tudipadu. When I say hallelujah, the congregation is gonna say Magindadu. Okay, and then also when we say la 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 la, we're gonna move a bit. Okay, I know your saris and your jibpas are very heavy, but we're gonna just move the hands. La 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 la. That's all. That's all. Can we do that, church? Can we heaven? Hallelujah. 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 Irukkinga. Okay. What's more? Sorry. Okay, we gotta do this. Okay, we're gonna do this move, yeah? Right, left. La 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 la. Hallelujah. Let's say Namakore Palagan Viranda, Namakore Kumar Kodukapata, Namakore Palagan Viranda, Namakore Kumar Kodukapata, Raja Dikul Sayamanavi, Raja Dikul அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, ஹல்லேலூயா, வல்லமை உள்ள தேவனே, ஹல்லேலூயா, நித்திய பிதாவே, ஹல்லேலூயா, சமாதான பிரபுவே. Once more we're gonna do la 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 துதிப்பாடு ஹல்லேலூயா. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ராஜாதிராஜன் தோள் மேல் இருக்க அதிசயமானவரே, ராஜாதிராஜன் தோள் மேல் இருக்க அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, ஹல்லேலூயா, வல்லமை உள்ள தேவனே, ஹல்லேலூயா, நித்திய பிதாவே, ஹல்லேலூயா, சமாதான பிரபுவே. Thank you for participating. But it's indeed tough to make you all move. All right? Okay. So we are done with the dance and the moves. Let's quieten our hearts together as we look up into the last worship song. Let's close our eyes, say a few words of prayer. Andavare Appa, Lord Jesus, you are one with many names, Lord Father. We call you Yahweh. We call you Rapha. We call you Jireh. We call you Shaddai. We call you Adonai. It's all you, Lord Father. You are our healer. You are our redeemer. You are our provider, Lord Father. You are our all in all, above all. And we look up to you. This is your day, Lord Father. And we want to put you, as I said earlier, at the center of it all. Church, let's quieten our hearts
Let's close our eyes, lift our hands, look up to God with this song titled Yahweh.
worship, He will manifest Himself. If you call Him, He will manifest Himself. If you sing Him, He will manifest Himself. If you worship, He will manifest Himself. If you call Him, He will manifest Himself. If you sing Him, He will manifest Himself. Yahweh will manifest Himself. Jireh will manifest Himself. Rapha will manifest Himself. Will manifest Himself. Yahweh will manifest Himself. Jireh will manifest Himself. Rapha will manifest Himself. Will manifest Himself. Yahweh will manifest Himself. Jireh will manifest Himself. Rapha will manifest Himself. Will manifest Himself. Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai, manifest Himself. Once more. Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai, manifest Himself. Hallelujah, Lord. Thank you, Jesus. Yes, Lord, you are Yahweh. You are Rapha. You are Shaddai, Lord. You are Jireh. You are Adonai, Lord. Lord, you are Nissi, Lord. Oh, we call you with many names, Lord. But you are one, Lord. One, that Almighty God, Lord. Who's awesome in our midst, Lord. ஆண்டவரே, நீர் ஒரே தேவன் ஐயா. பல நாமங்கள் இருந்தாலும் நீர் ஒரே தேவன், சர்வவல்ல தேவன் ஐயா. பயங்கர காரியத்தை எங்கள் நடுவில் செய்யக்கூடிய தேவன் சுவாமி. உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், உம்மையே தேடுகிறோம் சுவாமி. Lord, we worship you, Lord. We seek you, Lord. We desire you. We desire you more and more in our life, Lord. There's none like you, Lord. There's none will be like you, Lord. ஆண்டவரே, ஒருவரும் உம்மை போல அல்ல சுவாமி. ஒருவரும் உம்மை போல ஆக முடியாது ஐயா. நீர் சர்வ தேவன், எங்கள் மத்தியிலே மகிமையோட இறங்குற தேவன், எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசய பிரபு ஐயா, சமாதானத்தின் பிரபு ஐயா நீர். Lord, you are a miracle working God. You do wonders in our midst, Lord. You are our Lord, the peace, Lord, the joy, Lord. And indeed, Lord, you are the one, Lord, who refreshes us. Lord, we want to exalt you. We want to extol your name in our midst, Lord. உம்மையே உயர்த்துகிறோம் ஐயா, உம்மையே வாழ்த்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உம்முடைய பிறப்பின் செய்தியை அறிவிக்கிறோம் ஐயா. Yes, Lord, we want to declare the good news of Christmas this day, Lord. Yes, you were the child that was born. You were the child that was given, Lord. We thank you, Lord. Even at this time we pray, we ask, Lord, that your presence will be adorned in us, Lord. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்குள்ள அலங்காரப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களை நாங்கள் வெறுமையாக்கிக் கொள்ளுகிறோம். இந்த காலைவேளையிலே உம்மையே தேடுகிறோம் சுவாமி. We empty ourselves, Lord, and we desire you and we seek you, Lord. We want all of you, Lord. All of you in us, Lord. ஆண்டவரே, இந்த நாளிலே எல்லாமாக நீர் எல்லாமாக எங்களுக்குள்ள வரத்தக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உங்களே
நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய அரவணைப்புல நாங்கள் வரத்தக்க ஜெபிக்கிறோம். We love you, Lord. Embrace us this morning. Yes, Lord. With your presence, embrace us, Lord. You are here. You are here, Lord, ministering to each one of us. நீர் இங்க இருக்கிறீரையா, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறீரையா. ஆண்டவரே, எங்களை தொட்டு கொண்டிருக்கிறீரையா, எங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறீரையா. எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்யவே வந்திருக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர் சுவாமி. ஆமையா, உம்முடைய கிருபை இங்க உண்டு, உம்முடைய இரக்கம் இங்க உண்டு. ஆண்டவரே, உம்முடைய கரம் இங்க உண்டு சுவாமி. ஐயா, எங்களை எல்லா நிலையிலும் அணைக்கக்கூடிய கரம் ஐயா, உம்முடைய கரம். Lord, your hand is an embracing hand, Lord. You embrace us in love, Lord. You are full of passion and compassion. We thank you indeed, Lord. We forget ourselves this day. ஆண்டவரே, எங்களை நாங்கள் மறக்கிறோம் ஐயா, உம்மையே நாங்கள் நினைக்கிறோம். Oh, we think of you, Lord. Lord, come this day and reign in our mind and heart, Lord. இந்த நாளிலே வாரும் சுவாமி. இயேசுவே, நீர் வாரும் ஐயா. எங்க உள்ளத்திலையும் எங்களுடைய எண்ணத்திலையும் ஆளுகை செய்றவராக நீர் வர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. உம் பாதத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we submit this worship into your hands, Lord. Oh yes, Jesus, you are seated on high, Lord. You are enthroned on high, Lord. We exalt you. We exalt you. We exalt you, Jesus. In Jesus' name we pray. Amen. Please be seated. Let us continue to be in a prayerful mode. Let's pause for a moment of silence. சற்று நேரம் அமைதியாய் சிந்திப்போம். பாடின பாடல்கள், வாசிக்க கேட்ட சத்திய வசனங்கள், ஜெபம் யாவும் நம்மை ஒரு நிலைப்படுத்த இன்று நாம் கொண்டாடுகிற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அதை மட்டும் நாம் உணர்ந்து அமைதியாக கர்த்தர் பேசுகிறதை கேட்போம். ஆவியானவர் நம் உள்ளத்திலே கிரியை செய்கிறவராக, நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். As we pause for a moment of silence, it's a time to think of all the carols and songs that we sang, scripture portions that were read. Through all these, the Holy Spirit is speaking to us on this lovely day as we celebrate the birth of Christ Jesus. It's a joyous news, good news, சந்தோஷமான செய்தி. The time when men moved in darkness, a lot of suffering, pain, loneliness, and on that silent, dark night, cold, yet the angels appeared to the shepherds. We bring good tidings of joy. மகிழ்ச்சியான நற்செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம்.
That's the news that we have been sharing and enjoying the spirit of Christmas. The time of families getting together. குடும்பத்தார் ஒன்றாக இணைக்கப்படும் ஒரு நேரம். பல இடங்களிலிருந்து பெற்றோர்களோடு சகோதர சகோதரிகளோடு கிறிஸ்துமஸ் கொண்டாடும் நேரம். Christmas is the time of family gathering. The family into which God has brought us into. From distant lands we come. Share the joy of family and share the joy of the good news of our Savior. அன்பின் பிதாவே, மகத்துவமான எங்கள் இரட்சகரே, இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே எங்களை தேடி வந்தவர். அன்பின் பிதாவே, குடும்பமாக உம்முடைய ஆலயத்திற்குள் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் சந்தீப் சுவாமி, பேர் பேராக நீர் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று நீர் ஒரு நற்செய்தி கொண்டு வா. Lord, as families gather together, we pray for the Holy Spirit to speak to us this day, every day, every year, as we share and gather together. We want to hear you because you are keen to tell us, you are keen to speak to us. So, Father, we pray that you will speak to us. We remember all our loved ones and dear ones, near and far, those who are here with us, those who are in distant lands. We also remember all and give you thanks for those family members who have come from distant lands to celebrate your birth and to come to church to celebrate as a family. Lord, we continue to pray for those who are sick, those who are unable to be here with us. பலவீனத்திலே சுகவீனத்திலே எங்களோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பின் பிதாவே, இன்னும் துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக சகோதரன் சாமுவேல் கோயில் பிச்சை அவர்களுடைய குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. யாவருமாக இந்த பெரிய குடும்பத்தாரோடு இன்று காலையிலே இணைந்து உம்மை ஸ்தோத்திரிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக, இந்த நற்செய்தியின் சந்தோஷத்திலே கலந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for the Chalaya Koil Pichai family, their sorrow. Yet, Lord, in your glorious birth and the good news of salvation, they are able to join us to celebrate this day. We thank you. Thank you for others, Lord, who have gathered, who may not be well physically, yet they want to share the good news. Enjoy the fellowship of the church and church family. Thank you, Lord. கர்த்தாவே, தொடர்ந்து சமாதான பிரபுவாகிய வந்த இயேசு கிறிஸ்து உலகத்தின் தேசங்களிலே பலவிதமான கிளர்ச்சிகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கும் வேளையிலே சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் உள்ளத்திலே கர்த்தாவே சமாதான பிரபுவாக ஆளுகை செய்ய வேண்டுகிறார். இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்கள் தேசத்துக்காக, தேசத்தின் அதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தோடு விவேகத்தோடு தேசத்தை நடத்த நீர் கிருபை செய்யும். மகிழ்ச்சியோடு கர்த்தாவே, தேசத்தின் மக்கள் நிலைத்திருக்க சந்தோஷிக்க நீர் கிருபை செய்தார். ஆராதனை உடைய கரத்தில் வைக்கிறோம். Father, we commit this service into your hands. Even as we continue to sing
Continue to hear your word, read your word. We pray the Holy Spirit will anoint our pastor as he brings the message. May the message be a message of joy, message of peace, and a message of deliverance. Deliverance from all fear, anxieties, worries, and sickness. Send us forth, Lord, into your world that you love so much, so that we be able to carry the message of love, the message of joy, and the message of peace. We thank you. We praise you, Lord, for all the goodness, as we remember day by day how you have held our hands and walked with us, blessing us. And we thank you for this time. We pray and give you thanks for teaching us to pray as a family. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தார். இன்னுமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென். சபையார் இந்த வேளையில் தேவ வார்த்தைக்கு எழுந்திருச்சு நிற்போம். The scripture reading is taken for this Sunday service is from Numbers chapter 24 verses 17. Numbers chapter 24 verses 17. இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகமம் 24 அதிகாரம் வசனம் 17. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேட்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Today's reading is taken from Numbers chapter 24 verse 17. Numbers 24 verse 17. I see him, but not now. I behold him, but not near. A star shall come out of Jacob. A scepter shall rise out of Israel, and batter the brow of Moab, and destroy all the sons of Tumult. This is the word of the Lord. Amen. You can be seated. Let's look to God in prayer before we hear the word of God. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு முன்பாக நாம் ஜெப நிலையிலே காணப்படுவோம். கர்த்தரே பேசணுங்க. இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம் மண்டையில சேரணுங்க. The Lord must speak. His word must reach our heart. Only when we open our heart and mind, then God can indeed work with us, speak to us. காது உள்ளவன் கேட்க கடவான் என்று வசனம் சொல்லுது. இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க அவளோடு இருக்கிறேன் ஐயா. Lord, I am full of ears, Lord, today to hear, Lord. Help me, Lord, to focus on you. உம்மேல் என் கவனத்தை திருப்ப எனக்கு உதவி செய்யும் என்று நாம் சொல்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே
இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஐயா உம்மை குறித்து நாங்கள் கேட்க ஆசிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியில அதிகமாக வெளிப்படத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we love to hear your word, Lord, and we pray that you will display this word of truth into our lives, Lord. As we draw near to you, we know your word says you will draw near to us, Lord. Therefore, all the more we pray, we ask this day, let us be drawn to your word, Lord. You are our life, Lord. You are our Redeemer, Lord. You are indeed, Lord, our all in all, Lord. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் நீரையா, எங்களுடைய இரட்சகர் நீரையா, எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமாக இருக்கிறவர் நீரையா. ஆகையால் இந்த நாளிலே எங்கள் மத்தியில இடைபடும் உம்முடைய வார்த்தையை வல்லமையோட அதிகாரத்தோட நீர் கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். Lord, we humble ourselves and exalt you, Lord. You, Lord, be evident in our midst, Lord. By your Spirit, move, Lord. Touch, Lord. Deliver, Lord. And exalt, Lord. As we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. Today, my theme is a star out of Jacob. A star out of Jacob. I should add also, not just a star, a scepter out of Israel. Not only a star, a scepter out of Israel. Both is there in the scripture. நம்ம வாசிக்க இருக்கிற அந்த விதமாக வசனங்கள் என்ன சொல்ல இருக்குதுன்னா, யாக்கோப்ல இருந்து ஒரு நட்சத்திரம், இஸ்ரேல்ல இருந்து என்னங்க ஒரு செங்கோலும், ஒரு செங்கோலும். அல்லேலூயா. நல்லா அழகா இன்னைக்கு மக வாசித்தால். சரிங்களா? தேவ ஜனமே, உங்கள் மத்தியிலே the star of Bethlehem அந்த ஒரு தலைப்போடு இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நாம் ஆரம்பித்தோம். This Christmas நாட்கள் days season we started with the theme the star of Bethlehem. Bethlehem in நட்சத்திரம். Bethlehem நட்சத்திரம். அந்த அடிப்படையில் உங்களுடைய மத்தியிலே இவ்விதமாக நம்ம கேண்டில் லைட் சர்வீஸ் வைத்திருந்தோம். டிராமா எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த நாளிலே நட்சத்திரத்தின் நோக்கத்தை குறித்து உங்க மத்தியிலே பேசினேன். I spoke on the purpose of the star, and then after that I spoke to you all on the significance of the star. The purpose, the significance. முத நோக்கம், பிறகு முக்கியத்துவம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாம் பார்த்தோம். இப்ப the star out of Jacob. சரிங்களா? யாக்கோப்ல இருந்து வந்த நட்சத்திரம், அதிலிருந்து வந்த நட்சத்திரமாக இருக்குது. கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாட நாம் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? We all have come to celebrate Christmas. In this celebration, who should be lifted up? இந்த கொண்டாட்டத்தில் யாருங்க உயரப்படணும், யாருங்க கொண்டாடப்படணும்? Who should be celebrated? Jesus. Jesus. Do you know who make Jesus real? யாருங்க இயேசுவை உண்மையாக்குறது? யாருங்க? புறஜாதிகளா? அந்நியர்களா? Are the aliens and the Gentiles are the people who must make Jesus real? Who must make Jesus real? உங்களுக்கே தெரியலீங்களா? மெலிசா என்னமோ சொல்றாங்க, சத்தமா சொல்லுமா? வாயில வருது, ஆனா குரல் தான் உதிக்க மாட்டுது. சரிங்களா? ஆமா, we are the one, because our theme, our conference theme is this: you are the light, you are the salt. நீங்களே ஒளியும், நீங்களே உப்பாக இருக்கிறீங்க.
the command that is given is not to the aliens or the Gentiles. The command is given to you and me that go and make disciples. உங்களுக்கும் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குதுங்கற என்னங்க அந்த கட்டளை? என்ன கட்டளை? போ சீஷராக்கு. ஆமென். சகல ஜாதியும் சீஷராக்க உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த கட்டளை கொடுக்க இருக்குது. So to make Jesus real in Christmas is you and I. Amen. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆனது உண்மையாக்கப்படணும். நீங்களும் நானும் கிறிஸ்மஸை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். We must reflect Christmas. What Christmas is all about. Your life must reflect Christmas. Amen. Pastor said good news, glad tidings. Hallelujah. Good news of glad tidings. It must be reflected by us to others. நீங்க தாங்க அதை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். God look at you and me and say, we are his epistles. படிக்கப்பட்ட நிருபங்கள் யாருங்க? நீங்களும் நானும். நீங்களும் நானும் இயேசுவை பிரதிபலிக்கலன்னா வேற யாரும் பிரதிபலிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை தான் தொட்டார். ஆண்டவர் உங்களை தான் ரட்சித்தார். God touched you. God redeemed you. And he has called you to be his followers. Amen. As his followers, as his disciples, அவருடைய சீடர்களாக அவரை பின்பற்றவர்களாக நாம் அவரை பிரதிபலிக்கிறவர்களாக மாறணும். Amen. He is the greater light. We are the lesser light. But yet we are still light. Amen. அவர் பெரிய பிரதான ஒளியாக இருக்கிறார். நாம் சிறுதான ஒளி. ஆனா அப்பயும் நம்ம ஒளியாக இருக்கிறோம். ஒளியாக இருக்கிறோம். அப்ப தேவ ஜனமே, இன்னைக்கு இயேசு இந்த கிறிஸ்துமஸ்ல உண்மையா இருக்கணும்னா யாருங்க பிரகாசிக்கணும்? யாருங்க பிரகாசிக்கணும்? நீங்களும் நானும் பிரகாசிக்கணும். In order for Jesus to be of significance, he must be tangible in the life of others. We are the people that God is calling. In Isaiah it says, arise and shine. Ilumbi pragasi. Why must you arise and shine? The following verse says, for the light has come. வெளிச்சம் உதித்ததுங்க. யாருங்க அந்த வெளிச்சம்? இயேசுங்க. Who is that light? Jesus. Jesus has indeed what? Risen in you. So you must arise and shine. இயேசு உங்களுக்குள்ள உதித்தவராக இருந்ததனால நீங்க எழும்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? இயேசுவை பிரகாசிக்கிறாங்களா? தங்களே பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு நம்மலாம் பார்த்தா ஜொலிக்கிறோங்க. We all are in many ways good. Dress up. I never say never dress up. We all must dress up. We must give the best for the Lord. We must appear in the best for the Lord. No? என்னங்க ஒரு ஏமன்னு சொல்ல மாட்டீங்க? Is it wrong to be beautiful? To be wonderful? No, it's not wrong. Amen. God wants us to be beautiful, wonderful. God doesn't want us to go overboard. அதுதான் ஆண்டவர் வந்து என்ன ஆசைக்கலன்னா நம்ம எல்லைக்கு மிஞ்சின ஒரு நிலையில இருக்கக்கூடாது. எதுவும் அது அதிகமாக இருந்தா அது கெடுதல்ங்க. Anything that is more than it should be, it's bad. Less also bad. Always remain what? Status quo. சரிங்களா? கொஞ்சமா எடுத்தீங்கன்னா என்னங்க பிரஷர் இறங்கிறோம். ரொம்ப எடுத்தா பிரஷர் ஏறிடும். சரிங்களா?
சர்க்கரைய அளவோட எடுக்காம இருந்தா என்னங்க, உங்க சர்க்கரை நோய் ஏறிடும். குறைச்சிட்டீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவீங்க. ஏன்னா சர்க்கரை குறைவு. சரிங்களா? குறைவாகவும் இருக்கக்கூடாது, என்னங்க, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு காரியத்துல நீங்க குறையணும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஒரு காரியத்துல நீங்க குறையணும், அவர் பெருகணும். யோவான் ஸ்நானம் சொல்றாரு, அவர் பெருகணும், நான் சிறுகணும். John the Baptist says this. In one aspect, one area, we must decrease and he must increase. Hallelujah. Day to day, as Christians, if you want to make Jesus to be real, then the Bible says you must decrease. Decrease to a point that you come to nothingness. Amen. எப்படி நீங்க குறைஞ்சு போகணும்னா ஒன்றுமில்லாத நிலையில நீங்க குறைஞ்சு போகணும். பாவ் சொல்ற மாதிரி, நான் இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த வருஷம், இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். It's no longer I that live, but Christ who lives in me. We come to such a plateau where we say, it's not me, it's Christ. Hallelujah. If others look at me, if others would see me, they should see whom? மற்றவங்க என்னை பார்க்கும் போது, பிறர் என்னை விதமாக கவனிக்கும் போது அவர்கள் யாரை காண வேண்டும்? என்னில் யாரை காணப்பட வேண்டும்? கிறிஸ்து காணப்பட வேண்டும். Hallelujah. Every day we should reflect him. Every day we should say, we should pray and say, Lord, make me more like you. Hallelujah. நம்ம பாட்டு பாடுறோம், make me more like you. Jason, are you more like him? Almost. Amen. I expected that answer. You know why? Because I myself will say, I can never be as perfect as him. Hallelujah. But I work towards perfection. Amen. நான் பரிபூர்ண, அவரை போல பரிபூர்ணவர் அல்ல. சரிங்களா? ஆனா நாளுக்கு நாள் நான் என்ன, பரிசுத்தத்துக்கு நாடி போகிறவனாக இருக்கிறேன். Amen. I'm being perfected. I'm being perfected. Hallelujah. The scale that is within me is upward, not downward. Into perfection. Into perfection. So church, you and I, thank you. Okay. You and I must work towards Christ being what? Christ being what? Being the center, being the focal point in our life. Hallelujah. இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில மையமான நிலையில இருக்க வேண்டும். You know, you celebrate Christmas not for yourself. You celebrate Christmas what? For him. Amen. சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு I am celebrating Christmas for myself, Pastor. Not for anything. It's all me. கிறிஸ்மஸ் என்றால் நான் Pastor. எப்படி கிறிஸ்துவா இருக்க முடியும்? அவர்தான் 2000 வருஷம் முன்ன இறந்து போயிட்டாரே. இறந்து போய், you know, out of Jacob, you know, a star has come. Out of Israel, a scepter is there. You know who's this Jesus? When we talk about star, the Magi, they saw the star and they came to where? Jerusalem.
And when they went and met King Herod, they say, where is the newborn king? Hallelujah. We saw his star. The star of Bethlehem reflects Jesus as the king. Amen. இன்னைக்கு பெத்லஹேமுடைய விதமாக வெளிப்பட்டு இருக்கிற அந்த நட்சத்திரம் இயேசுவை எப்படி பிரதிபலிக்கிறதுனா அவர் ஒரு ராஜாவாக பிரதிபலிக்குது. ஹல்லேலூயா. பிறகு நீங்க பாத்தீங்கன்னா செங்கோல், யாருங்க செங்கோல் விதமாக கையில வைத்து இருக்கிறது? நீங்க பாக்குறீங்க கிங் சார்ல்ஸ். அந்த can you put the image of the scepter? யாரும் இல்லையாங்க? வருதா? வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரும். கிங் சார்ல்ஸ் உடைய கொரோனேஷன் அந்த படம் பார்த்தீங்களா? அங்க ராஜா வந்து சார்ல்ஸ் ராஜா வந்து அவரு முடிசூடப்பட்டிருக்கிறாரு. அவருடைய ட்ரோன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்களா கையில் என்ன இருக்குதுங்க? அது தாங்க செப்டர். Hallelujah. The scepter is to show that he is the sovereign. He is the sovereign one. தமிழ் எப்படி சொல்வீங்க? என்ன பாஸ்? சர்வாதிகாரி. சர்வாதிகாரி. அத வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு அர்த்தமானது செப்டர். அப்படின்னா அது ராஜா தான் இவ்விதமாக பிடித்துக் கொள்வார்கள். ஆளுகை செய்றவர், the one that reigns, that one who rules, holds the scepter. Amen. And so the Bible referred Jesus to be the ruler. அவர் தாங்க ஆளுகை செய்றவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் ஆளுகை செய்யறாரா? Hallelujah. We need to ask, is Jesus reigning in your heart, in your life? How can Jesus be real in Christmas? Only the Christian can make Jesus real in Christmas. Only the disciple of Jesus can make Jesus real in Christmas. How? By your life. How? By you allowing Jesus to reign in your life. Amen. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்யும் போது தான், அவர் அந்த செங்கோலாக இருக்கும் போது தான் என்னங்க? Hallelujah. When you allow Jesus to be the scepter of your life, then you will know for sure that he reigns, not you. Hallelujah. Then you can say, it's not my will, but thy will be done. அதுக்கு பிறகு தான் நீங்க என்ன சொல்ல முடியும்? ஏன் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது. இப்பெல்லாம் யாருடைய சித்தம்? Now whose will? My will. My will. Only my will. Hallelujah. Do you know Jesus gave himself completely to the Father's will? He says, I do and I say what the Father shows me and tells me. நான் செய்யறதோ பேசுறதோ பிதா என்ன சொல்றாரோ செய்ய சொல்றாரோ அதுதான் நான் செய்வேன். நீங்களும் நானும் அப்படியா? Are you and I the same with Jesus in this? Let us examine ourselves. ஆண்டவர் மன்னிக்க சொல்றாரு. இன்னும் எத்தனை வருஷம் மன்னிக்காம இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? நன்மையை செய்யன்னு சொல்றாரு. யாருக்கு? உனக்கு தீங்கு செய்றவனுக்கு. God is saying, do good to those who do evil to you. God is asking you to forgive. God is asking you to embrace, not your friend, your enemy. Who is God asking to embrace? Your enemy. Hallelujah. Some of you all cannot even embrace me. என்ன பஸ் எப்பொழுதும் ஊசி மிளகா மாதிரி எங்களுக்கு செஞ்சு வைக்கிறீங்க சாப்பாட்டை.
Every time there's what? This chili padi, Pastor, in the message. So which passage are we to go? Church. You know, the word of God, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை எங்க கொண்டு போகணும் தெரியுமாங்க? என்னையும் உங்களையும் ஆண்டவர் வார்த்தை எங்க கொண்டு போகணும்? Where must the word of God lead you, take you? Where? You and I must realize that if the word of God doesn't take you to repentance, then you are doomed. என்னங்க? மனம் திரும்புதலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னங்க? உங்களை கொண்டு போகலன்னா நீங்க ஐயோ, நீங்க ஐயோ. மனம் திரும்பக்கூடியவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தத்துக் கொள்வர்களாக இருப்பார்கள். Only those who repent will enter the pearl gate. Amen. Church, we must realize that. We must realize that. So Christmas is good news, yes. But it is good news to those who are willing to repent, who are willing to obey, who are willing to walk that path. It's a narrow path. அது எப்படிப்பட்ட ஒரு பாதை தெரியுமாங்க? இடுக்கமான ஒரு பாதை, விஸ்தாலமான பாதை இல்ல. It is not a broad path, it is a narrow path where there is rock, where there is thorn, where there is thistle. அங்க முள் இருக்கும், கல் இருக்கும், கொடி இருக்கும். கஷ்டமான பாதைங்க, சுலபமான பாதை இல்ல. ஆனா அந்த பாதையின் முடிவு நித்திய ஜீவன். But the end of that path is eternal life. What do you desire, church? What do you desire? God doesn't give you choice, you know. ஆண்டவர் வந்து நமக்கு என்ன கொடுக்கிறது இல்லைங்க? But God doesn't force you also. ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? நெருக்க மாட்டாரு. சரிங்களா? உங்களுக்கு அந்த சாய்ஸை கொடுத்திருக்கிறார். Choose this day. Joshua says very beautifully, choose this day whom you will serve. இந்த நாள்ல நீங்க யாரை சேவிப்பீர்களோ நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரே சேவோம். As for me and my household, we will serve the Lord. Because God has given you a free will. He give you that free choice to choose today whom you will serve. கர்த்தர் உங்களுக்கு சுய சித்தத்தை கொடுத்ததனால இந்த நாள் உங்களுடைய சுய சித்தத்தின்படி நீங்க even today this message, whether you want to accept or not, it is unto you, not unto me. Hallelujah. Because when I prepared this message, God has already spoken to me and I say, Lord, I will obey you. Hallelujah. நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் இந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறேன், இந்த காரியத்தை நான் உம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா அவர்களுக்கு சொல்றதுக்கு முன்பாக நீ பேசக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. Because it's a double-edged sword, church. அது இரு பக்கமும் கருப்பட்டையாக இருக்குது. உங்களை மட்டும் வெட்டுறதில்ல, என்னையும் வெட்டுது. சரிங்களா? தேவன் வந்து உங்களை மட்டும் செதுக்கல, என்னையும் செதுக்கிறார். நீங்க மட்டும் குயவனுடைய கையில இருக்கிற களிமண் இல்ல, நானும் குயவனுடைய கையில என்னங்க எங்கெல்லாம் குயவனுடைய கையில களிமண்ணாக இருக்கிறாங்க. அப்ப தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவனால உருவாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவரால் உருவாக்கப்படணுமா வேணாமா? You want to be molded, you want to be made by him? Who you want to mold you? Church, we need to ask ourselves. Hallelujah. You know, this Jesus gave everything. For unto us a child is born. For unto us a child is what?
சொல்ல மாட்டீங்க. நான் இன்னும் ஒரு 5 minutesல முடிச்சிடுறேங்க. For unto us a child is born, for unto us a child is given. Given. Hallelujah. For God so loved the world that he gave. தந்தார். வந்தார்னு பாடணும். ஆனா என்னங்க, தன் ஜீவனை தந்தவர். அவர் வந்தார். He came to give. Hallelujah. If I go through the verses, it will take time. But I'm telling you, church, today the Lord came to give. You know what Christmas is all about? Christmas is not about receiving. Christmas is about giving. In Acts you read, it says it's better to give than to receive. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படிக்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமாங்க? பெற்றுக்கொள்வதோட கொடுப்பதே மேல். பெற்றுக்கொள்வதோட கொடுப்பதே மேல். You know, during Christmas we give gift. Most parents, when Christmas come, they get frightened. பெற்றோர்கள் இவ்விதமாக கிறிஸ்துமஸ் வந்தா பயந்துருவாங்க கொஞ்சம். ஆஹா, இந்த மாசம் எங்கங்க பட்ஜெட் எங்க, கூரைக்கு மேலேயே போயிரும். எங்கங்க கூரைக்கு மேல. நாள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் வந்தா என்னங்க சந்தோஷம். ஜேசன் அப்படியே தடுத்தாரு. அவருக்கு புரியுது, சரிங்களா? ஏன்னா அவர் பிள்ளையா வந்தாரு, இப்ப அப்பாவாவும் இருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் வந்தா லோக்கம் கூட செய்யணும், கூட சம்பாதிக்கணும், இல்லைன்னா சமாளிக்க முடியாது. I need to earn more. I must see how I can meet the budget of Christmas. It's not easy to give. Do you know that? Those who give will know the pain. One person asked, how should I give? This is a lady who asked, how should I give? She asked the pastor. So the pastor said, give until it pains you. கொடு, ஆனா எப்படி கொடுக்கணும்னா உனக்கு வலி வர்றதுக்கும் கொடு. அல்லையா? இன்னைக்கு சில பேர் 10,000 வெள்ளி 10,000 வெள்ளி சம்பாதிக்கிறாங்க. அப்ப 100 வெள்ளி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைங்களா? ஆனா 10,000 வெள்ளி சம்பாதிக்கிறவங்க கிட்ட 1000 வெள்ளி கொடுக்க சொன்னா எப்படிங்க? கஷ்டமா இருக்கும், சரிங்களா? ஆனா உங்களுக்கு தெரியுமாங்க, ஒரு விதவை இருந்தா அந்த விதவை எப்படி கொடுத்தா தெரியுமாங்க? அவருக்கு இருந்தது 2 காசுங்க. ஆண்டோடைய சன்னதியில அந்த 2 காசை அவ கொடுத்தவளாக இருந்தா. There was a poor widow. She came before God. She came before the temple and she gave. She had 2 what? 2 coins. That's what she has. And she gave both the coins. What she gave was nothing. But the tax collector, he was also there. And he gave. He gave much more than her. But the Bible says he gave what? From where? From the abundance that he had. அவனுக்கு இருக்கிற தரலானதுல அவன் கொடுத்தான், அதிகமா தான் கொடுத்தான். ஆனா இயேசு கேட்கிறாரு, இந்த 2 பேர்ல யாரு கூட கொடுத்தவங்க? Who was the one that gave more? Jesus is asking. That lady gave 2 coins only, but this guy gave a lot, you know. Cannot match.
But Jesus yet asked, who gave more? You and I see amount, but Jesus see percentage. Amen. நீங்களும் நானும் எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு பாக்குறீங்க. ஆனா இயேசு வந்து எப்படி பார்க்கறாரு தெரியுமாங்க? பெர்சன்டேஜ் மூலமாக பார்க்கறார். இயேசு பார்த்தது இவன் 100% கொடுத்தா, இவன் வந்து 10% தான் கொடுத்தான். This guy gave only 10%, but Jesus says she gave 100%. Amen. Church, Christmas is about giving. Jesus gave his life. He gave his life so that you can be forgiven of your sin. He gave his life so that you and I can have eternal life. He gave his life so that you and I can have hope. Hallelujah. அப்படியே போயிட்டு இருக்கலாம், டைம் இல்லை, சரிங்களா? தேவ ஜனமே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல கொடுப்போமா? ராஜாதி ராஜனுக்கு கொடுப்போமா? செங்கோலை பிடித்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் கொடுப்போமா? அப்படி நம்ம கொடுத்து வரும்போது கர்த்தர் உங்க இல்லத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் வந்து என்னங்க அஞ்சம் இல்லை. நீங்க கொடுக்கும் போது அவர் திரளான நிலையில கொடுக்கிறவராக இருக்கிறார். God is not stingy. When you give, he makes it overflow. Hallelujah. Taste and see that God is good. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க, கொடுத்து பாருங்க, பிறகு ஆண்டவர் எப்படி கொடுப்பார் என்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுவிச்சு பாருங்க. Amen. ஜெபிப்போமா? பாஸ்டர் ராஜன் வரீங்களா? பாஸ்டர் ரெவரண்ட் ஜெயராஜன் அவர் இங்க இருக்கிறார். எந்திரிப்போமா? Let us all stand. Let us all stand. I wanted to finish by 10, but things got dragged. Never mind. But God is here. No, amen. A very doubtful crowd like you all. Also Christmas service, you all are very doubtful. God is here. Amen. He is here. He is always here. Whether Christmas or no Christmas, he is here. Hallelujah. Where 2 or 3 are gathered in his name, he is here. We are going to look up to God in prayer. I believe God has spoken to you this day. Church, what is your response to this Lord, to this God? Who is the star of Judah? Who is the scepter of Israel? What is your response to him? Let's look to God in prayer. ஜெபிப்போம். Let's pray. Father God, we just want to surrender ourselves this morning, this blessed day, unto your living presence, O God. Lord, you came to this world to give us light. Lord, to reign over us, over our sins, O Father, over all our shortcomings, O Lord. Father, we want to yield before you, like the wise men did, O Father. We just want to surrender, Lord. Lord, you have blessed us abundantly, O God. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே, தேவன் எங்களை ஆண்டவரே சாலமோனுக்கு மேலாக நன்மை செய்து உடுத்தி தேவன் எங்களை காத்து நடத்தி வந்திருக்கிறீரப்பா. உம்முடைய கிருபைகளை எண்ணி ஞானிகள் உம்மை பணிந்தது போல எங்களையே தத்தம் செய்கிறோம், எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறீர். இந்த காலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீங்க பேசுனீங்க அப்பா. நீங்க தான் ஆண்டவரே ராஜா. உம்மை நாங்க எப்படி பணிந்து கொள்ளணும், உங்களுக்கு முதலிடம் நாங்க கொடுக்கணும். Lord, we have to give you priority. We have to give you the first place, oh Father. We have to honor you with wholeheartedly, oh God. Lord, teach us.
Teach us, O Father, for you sick those who are broken hearted. ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தையும் ஆண்டவரே இவ்விதமாக தாழ்ந்த உள்ளங்களையும் தேவன் நீர் நோக்கி பார்த்து அவர்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறீர். இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்கு மறுமொழி கொடுக்கிறவர்களாக நாங்கள் எங்களே தத்தம் செய்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் இந்த புத்தாண்டிலே இன்னும் நன்மை செய்கிறவர்களாக, அதிகமாக உம்மை தேடுகிறவர்களாக, ஆண்டவரே உம்மை தரிசிக்கின்றவர்களாக, உமக்காக கொடுக்கின்றவர்களாக, தேவனை பின்பற்றி வருகிறவர்களாக எங்களை ஆசீர்வதிப்பீராய் செபிக்கிறோம். நன்றியோடு இந்த காலை வேளையிலுமே ஸ்தோதரிக்கின்றோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். இவர் சபையால் நின்றபடியாக ஸ்ரீங்க அதிகாலை பாடலை தேடி இந்த பாடல் பாடுக்குள்ள சபம் கிறிஸ்துமஸ் ஆஃபரிங் எடுக்கப்படும். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த
Heavenly Father, Lord, we want to thank you, we want to honor you. Lord, as we have heard the message, we have given unto you, Lord, the blessings that you have given us. ஆண்டவரே, இந்த காணிக்கைகள் தஸ்ம பாகங்கள் யாவற்றும் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரை பெருகுவதற்காக ஆண்டவரே, அது தேவையான மக்களுக்கு ஆண்டவரே அது போய் சேருவதற்கு கர்த்தர் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவீராக. விதைத்த ஒவ்வொரு கரங்களையும் உள்ளங்களையும் குடும்பத்தையும் அவர்களையும் கரங்களையும் வேலைகளையும் ஆசீர்வதிப்பீராக. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Please be seated. Once again, I wish everyone Merry Christmas. And thank you for coming to this Sunday service. I'm sure God have touched today, this morning, through the message and during the worship time. I believe many of you have felt the presence of God. So if you are new today this morning, please introduce yourself to Pastor. இந்த கால வேளையில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா போதகரை பார்த்து நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு நீங்கள் அறிமுகத்தை வைக்கலாம். Pastor Rajan is here, okay, well, and it's the whole family, okay. Monday தான் அவங்களோட ஃபாதரோட funeral service நடந்தது. ஸோ அங்கிள் செல்லியா சாமியோல் கோரி பிச்சை மறித்து போயிருந்தார். ஸோ அவங்களோட ஃபாதரோட funeral service மண்டே இடப்பட்டது. இந்த குடும்பத்தை ஜெபத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காலவெளியிலே இந்த பூக்கள் கொடுத்தது வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ் டேனியல் கணேசன் அண்ட் ஃபேமிலி தேங்க்ஸ் கிவிங்காக கொடுத்துருக்காங்க. டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழ் செல்வம் அண்ட் ஃபேமிலி தேங்க்ஸ் கிவிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு அடுத்த சண்டே வந்து 28 of December. So the service will be 9 a.m. Please take note, 9 a.m. And on the 31st, okay, Wednesday, the service will be 10:30 p.m. Please take note, the time பார்த்துங்க. It will be a Holy Communion service. And Thursday we'll have these New Year service, okay, New Year service. It will be 9 a.m. Okay, 9 a.m. Not 8:30, 9 a.m. And it's also will be a Holy Communion service. Okay. Okay, and then the following week, the 4th of January, will be a Covenant Sunday at 9 a.m. This also will be, since it's the first Sunday, this will be the Holy Communion service also. Okay, so there will be 3 Holy Communion service continually. The church office will be closed. It's already closed from 23rd till 29 December. Next Monday, church service office is closed. Sorry, office is closed. Those who are interested to buy 2026 calendar, it's available. Okay, we don't have coffee fellowship today, so we won't be selling at the back. But if you are interested, you can always look for me or Mr. Achu, our LCC chairperson. அவரை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். So next Sunday, Sunday service, after service, we will counter திறந்து we will start the calendar. Very limited, so those who சீக்கிரமாக வந்தீங்களா நீங்கள் அந்த கேலண்டர் வாங்கலாம். It's 8 ringgit. Thank திருச்சபைன்னு ஸ்பெஷலாக செய்யப்பட்ட calendar with our church title there. Okay, and it's bi-language, தமிழும் இங்கிலீஷும் இருக்குது அந்த ஒரு கேலண்டரில். The LCC and the Music Worship Committee wants to express our appreciation to the singers, musicians and all the leaders who took part in the caroling. கைதட்டுமா உங்களுக்காக. And also between 17 December to 21st, 5 நாளில் இந்த வீடுங்கள்லாம் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. So those who actually provided special dinners for them, அவங்களுக்கும் நம்ம பாராட்டு செலுத்துகிறோம். Thank you. And also those houses who invited the carolers, we thank you also for that. Okay. So on that, I think நீங்கள் வந்து எங்கள் வெள்ளத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம்.
I hand over to Pastor for closing. Before I close, on behalf of the pastors here, even Pastor Joshua there, and my family, I would like to extend our Christmas greetings to you all. Have a blessed Christmas and blessed holiday. Wherever you all go, be careful, drive carefully, go places safely. So, have a blessed Christmas. So, New Year வரும்போது Happy New Year சொல்றேன். Okay, let's look to God in prayer. Can we all stand? I will call Pastor Joy to pray and give us the meditation. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உடைய மகா கிருபை இரக்கத்தினால் ஆண்டவரே, நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய பிறப்பை கொண்டாட எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. நாட்களை நியமித்துக் கொள்கிறார், கர்த்தருக்கென்றே நியமித்துக் கொள்கிறான் என்று உடைய வசனம் கூறுகிறது கர்த்தாவே. அப்படியாக இந்த நாளை எங்களுக்கு நியமித்து உலகம் முழுவதிலும் உம்முடைய பிறப்பை கொண்டாட நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைவு கூறுகிறோம். நீர் எவ்வளவு அன்புள்ளவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு எங்களை நேசிக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவராகியவனே, உம்முடைய அன்பு களவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா. எங்களை மீட்பதற்காக உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் தந்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய குமாரனை எங்களுக்காக நீர் தந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் அவர் பிறப்பை நாங்கள் கொண்டாடும் போதும் ஆவியானவரே, நீர் எங்களை முற்றுமாய் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல அன்புள்ளவளாய் இருக்க, உம்மை போல தாழ்மை உள்ளவளாய் இருக்க, உம்மை போல ஆண்டவரே நாங்கள் பிறரை நேசிக்கிறவளாய் இருக்க, எங்கள் உள்ளத்திலே உம்முடைய அன்பை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பில்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பண்டிகையை கொண்டாடும் போதும் கூட, உம்முடைய பிறப்பை கொண்டாடும் போதும் மன மகிழ்ச்சியோடு கொண்டாட உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் உற்றார் உறவினரோடு சந்தோஷமாய் இருக்கும் போதும் உம்முடைய நாம மகிமைப்படுவதாக கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க உம்முடைய ஒளி எங்களுக்குள்ளே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எங்களை காண்பவர்கள் உம்முடைய அன்பை காண, உம்மை காண எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு செல்லும் போதும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய என்பதை உணர்ந்தவளாக, உமக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவளாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இரத்த கொட்டைகள் மூடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா பொல்லாப்புக்கும் தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நான் சுமோசத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இந்த சந்தோஷத்துல ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஐயா. உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்புக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. Amen. God bless you all. Have a blessed day. I know there's no fellowship. Even if there's fellowship, you won't want to have fellowship. You all want to have your own fellowship. So have good
breakfast in your own homes with your own friends.